கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வசனத்தில் ஒரு பகுதி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். என்னென்னா, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனாலும் உன்னை அவங்க மேற்கொள்ள முடியாது. உனக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அந்த பிரச்சனையில் நீ சோர்ந்து போயிட முடியாது. நீ தோற்று போயிட முடியாது. எல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்னாலும், எவ்வளோ இக்கட்டுகள் பிரச்சனைகள் மற்றவங்க உனக்கு கொண்டு வந்தாலும், அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை ரட்சிப்பதற்காக, அதாவது விடுவிப்பதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா கிட்ட சொல்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அரணான கோட்டையை போல வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையவே முடிச்சு கட்டுற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், அதிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு, அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு, மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடனே கூட இருக்கிறார் அப்படிங்கிறார். சரி, அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னு வைங்களேன், நமக்கு அந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் இப்போ நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். அந்த மாதிரியான பல இன்னல்கள் நமக்கு வந்திருக்குது. அப்படின்னா கடவுள் நமக்குள்ளே இல்லை, கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கலை, கடவுளுடைய வார்த்தைகளை மீறி நாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை மீறி நாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணலை, நம்முடைய இருதயத்தில் அவர் தங்கலை, அவருடைய வார்த்தைகள் நமக்கு வரல, அவருடைய வழி நடத்துதல் நமக்கு இல்லை. இதனால் நாம் அவருக்கு இடம் கொடுக்காததுனால, அதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும், புது புது பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீளவே முடியாதுங்கிற அளவுக்கு நமக்கு வரும். ஆனால் கடவுள் நம்ம கூட இருந்தார்னா, நாம் கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துருந்தோம்னா, அவர் நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாய், அதிலிருந்து நம்மை மீட்கும்படியாய், அதிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையை போல இருக்கு. இப்போ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம இல்லைன்னா தான் பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். என்ன அந்த பாதுகாப்பு வளையம் அப்படின்னா, கர்த்தத்துவம், அதாவது கடவுளுடைய ஒரு நல்ல வழி நடத்துதல், கடவுளுடைய வழிகாட்டுதல், அதுக்குள்ளே நம்ம வந்துடணும். அவரோட செட்டைகளுக்கு கீழாக நம்ம போய் ஒளிஞ்சுக்கணும். எப்படி ஒரு கோழி குஞ்சு கழுகு பறந்து வர்றப்ப வேகமாக ஓடி போய் அந்த தாயினோட செட்டைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். அப்போ அது பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் நாம் நம்முடைய தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாக, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக, அவருடைய அரணான அந்த கோட்டைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. சரி, ஒருவேளை இந்த நாளில் நாம் கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி போயிருந்தாவோ, அல்லது நாம் கடவுளுடைய வார்த்தைகளை மீறி நடந்திருந்தாவோ, நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படணும், அதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும்.
அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, கர்த்தரோட சமூகத்தில் போய் நாம் செய்த தவறுகளை அவருடைய பாதத்தில் ஒப்படைச்சிடும். அவருடைய சமூகத்தில் மனம் திறந்து நாம் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், எதனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்போ அன்றைக்கு எரேமியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை பாதுகாப்பதற்கும் உன்னை மீட்பதற்கும் நான் உனக்கு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார். நான் உங்களுக்கு இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் உனக்கு விரோதமாக வந்தாலும் கூட நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து யோசிக்கவும் வேண்டாம். அந்த பிரச்சனைகளை மீண்டும் 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 யோசித்து 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 நம்முடைய மனசில் போட்டு அதை அரைச்சு புழிஞ்சு நம்முடைய சரீரத்தை பலவீனமாக்கி, நம்முடைய இருதயத்தை பலவீனமாக்கி, நம்முடைய செயல்களுக்கு தடை ஏற்பட்டு இதெல்லாம் ஒத்தி வச்சிருங்க. ஒரே வழி, ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதற்கு இடம் கொடுக்கணும். அந்த பிரச்சனைகளெல்லாம் மறந்துட்டு நீங்கள் எரேமியா கிட்ட சொன்னீங்களே, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருங்க. நான் தவறு பண்ணினேன், நான் தவறான வழியில் நடந்தேன், இதையெல்லாம் விட்டுட்டு இனிமேல் சரியான வழியில் நான் நடக்கிறேன், நீங்கள் காட்டின வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்புரவாகிறப்போ எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நமக்கு மீட்பு உண்டு. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் ரட்சிக்கப்படுவோம். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருப்பார். நமக்கு அரணான கோட்டையை போல இருப்பார். எப்படி சூரியன் பயங்கரமாக வெளிச்சம், அதாவது சுட்டு எரிக்கிறப்போ ஒரு குடை நமக்கு பாதுகாப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மை நிழலிலே வழி நடத்துவார். மழை வந்துச்சுன்னு வச்சுங்க, அதே குடை நம்மை நனையாமல் வழி நடத்துவார். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கு. அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒருவேளை நாம் அவரை விட்டு விலகி இருப்போமேயானால் அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த இடைவெளியை நாம் குறைத்து, அந்த இடைவெளியை விலக்கிவிட்டு அவரோடு நெருங்கி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு மிக நெருக்கமாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பக்கத்திலேயே அவர் பக்கத்திலே இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியத்தை, அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர காத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, எரேமியாவினிடத்தில் நீர் சொன்னது போல எங்களை ரட்சிக்கவும், எங்களை மீட்கவும், எங்களை பாதுகாக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்போமே, ஆனால் அதை எல்லாவற்றையும் நாங்கள் தரித்து விட்டு உம்மிடத்தில் நெருக்கமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய வழிநடத்துதலை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீர் எங்களை தப்புவியும். உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.